அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ் நம்ம ஒரு இம்பாசிபிளான ஒரு இமேஜினேஷனை அழைச்சிட்டு போறான் குர்ஆன்ல. இம்பாசிபிள் நினைச்சே பார்க்க முடியாது. அல்லாஹ் சொல்றான், குல் லவ் கானல் பஹ்ரு மிதாதன் லிகலிமாத்தி ரப்பி தனஃபதல் பஹ்ரு கப்ல அன் தன்ஃபத கலிமாத்து ரப்பி வலவ் ஜஅனா பிமித்லிஹி மததா. அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கடலும் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்காக இங்கா இந்த இங்கு அங்க இருந்தா அல்லாஹ்வோட வார்த்தைகள் முடிவதற்கு முன்னாடியே கடல்கள் எல்லாம் உலர்ந்து போயிடும். அப்படியே இன்னொரு கடல் நீ கொண்டு வந்தாலும் கூட அது போதாதுன்ற அல்லாஹ். எல்லா கடலும் இங்கு ஆக்கிக்கோ, எத்தனை கடல் கொண்டு வந்தாலும் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு ஈடாகாது. இதை கொஞ்சம் விஷுவலைஸ் அப்படியே பண்ணி பாருங்க. ஒவ்வொரு கடலும், ஒவ்வொரு அலைவும், ஒவ்வொரு துளி தண்ணீரும் அல்லாஹ்வுடைய அறிவை எழுதுற இங்கா மாறுதுன்னு வச்சுக்க. எல்லாமே எல்லா உலகத்துல அழைத்த சொட்டு நீர் கூட அது இங்கா மாறுது. ஆனா எழுத எழுத இங்கு முடிஞ்சிடும். அல்லாஹ்வுடைய வார்த்தை மட்டும் முடியாது. அல்லாஹ்வுடைய வார்த்தை மட்டும் முடியாது. இந்த ஆயத் தண்ணீரை பற்றி பேசுற, நம் எல்லையை பற்றி பேசுறது. நமக்கு என்ன எல்லை இருக்குது? நம்ம நாலேஜுக்கு லிமிட் இருக்கு, நம்ம புரிதலுக்கு லிமிட் இருக்கு, நம்ம பார்வைக்கு லிமிட் இருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் அல்லாஹ் லிமிட் நம்ம அல்லாஹ் காட்டுறான். சொல்லி உனக்கு இவ்வளவு லிமிட். ஆனா அல்லாஹ்வுடைய அறிவுக்கு லிமிட்டே கிடையாது. அதனாலதான் நம்ம ப்ராப்ளம் நமக்கு பெருசா தெரியும், நம்ம பிரச்சனை நமக்கு பெருசா தெரியும். ஆனா அல்லாஹ்வுக்கு அது சின்ன விஷயம், ஒண்ணுமே கிடையாது. ஆயிடுவாது. நம்ம ஃபியூச்சர் நமக்கு கன்ஃபியூஸா இருக்கும், கன்ஃபியூஷன். ஆனா அல்லாஹ்வுக்கு அது ஆல்ரெடி கிளியர். அது அவர் அல்லாஹ்வுடைய அறிவு முடிவில்லாதது என்றால் அவனுடைய சக்தியும் முடிவில்லாதது, அவனுடைய இரக்கமும் முடிவில்லாதது, அவனுடைய திட்டமும் பர்ஃபெக்டா இருக்கும். அதனால லைஃப் நம்ம வாழ்க்கை புரியலன்னு ஃபீல் ஆனாலும், கிடைக்கலன்னு ஃபீல் ஆனாலும், ஒரு விஷயம் நினைச்சுக்கோங்க. நம்ம சகோதரர்களே, உங்களை நடத்துறவன் கடல்களை விட ஆழமான அறிவு உள்ளவன். அல்லாஹு அக்பர். அவன் ஒரு பொருள் தவறு பண்ண மாட்டான். பாரக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். Assalamu alaikum. Come and subscribe to my channel and join the journey of faith.